கர்த்தரும் அருமை இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையில்லா நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த அருமையான நாளிலும் ஆண்டவர் நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு வார்த்தை, மகனே மகளே உன் வழி வாய்க்கும். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் வழியை என் ஆண்டவர் வாய்க்கச் செய்வார். கர்த்தராலே மனுஷனுடைய நடைகள் வாய்க்கும். கர்த்தராலே மனுஷனுடைய காரியம் வாய்க்கும். கர்த்தரே காரியங்களே வாய்க்க பண்ணுகிறவர். ஆமென். ஆகவே இந்த நாளிலே இதுவரைக்கும் உங்கள் காரியம் ஒருவேளை வாய்க்காமல் இருந்திருக்கலாம். உங்கள் படிப்பு, உங்கள் வேலை, உங்கள் திருமணம், கற்பத்தின் கனி, உங்களுடைய குடும்ப காரியம், உங்கள் தொழில் வியாபாரத்தில் காரியங்கள் இதுவரைக்கும் வாய்க்காமல் தடைப்பட்டு தோல்வி அடைந்திருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், ஆண்டவராலே உங்கள் காரியம் என்ன செய்ய போகிறது? வாய்க்க போகிறது. என்னுடைய காரியம் வாய்க்க வேண்டுமென்றால், என்னுடைய காரியம் கர்த்தராலே வாய்க்க வேண்டுமென்றால் நான் என்ன செய்ய வேண்டும் என்றால், ஆண்டவர் சொல்லுகிறார், அவருடைய வேதத்தில் பிரியமாயிருக்க வேண்டும். சத்திய வேத வார்த்தையில் பிரியமாயிருந்து அந்த வார்த்தையை இரவும் பகலும் நாம் தியானமாய் இருக்கும் பொழுது அவன் வழி வாய்க்கும். எவனுடைய வழி வாய்க்கும்? இரவும் பகலும் வேதத்தில் பிரியமாயிருந்து அதை தியானம் செய்கிற, அந்த வார்த்தையின்படி வாழ்கிற மனிதனுடைய காரியம் வாய்க்கும். எந்த அரசியல்வாதியை நீங்கள் சந்திக்கிறதுனால, ஒரு அதிகாரியை சந்திக்கிறதுனால, ஒரு மனுஷனை சந்திக்கிறதுனால உங்கள் காரியம் வாய்க்காது. நீங்கள் கர்த்தரை சந்திக்கவும் அவருடைய வார்த்தையை தியானித்து வாழும் பொழுது உங்கள் வழியை கர்த்தர் வாய்க்கச் செய்வார். நல்ல தகப்பனே, இந்த நாளிலும் இந்த வார்த்தையின்படி தங்களை அர்ப்பணிக்கிற இந்த மகனுடைய, இந்த மகளுடைய சகல காரியத்தை வாய்க்கச் செய்து இவருடைய கண்ணீரை துடைத்து நிந்தையை நீக்கி வேதனை மாற்றி போடும். அற்புதங்கள் நடக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.